ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இதில் முதல் பாடம் அப்படின்னு பார்த்தோம்னா உறவுகளும் சார்புகளும் அப்படிங்கிற பாடம். ஒரு 2 5 மார்க்கு 2 2 மார்க் இதிலேருந்து கேட்பாங்க. இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கார்ட்டீசியன் பெருக்கல். கார்ட்டீசியன் பெருக்கல் அப்படிங்கிறது பெருக்கல் கிடையாது. இருக்கிற இந்த மாதிரி ஏங்கிற ஒரு கணம் பிங்கிற ஒரு கணம் கொடுத்துருவாங்க. இதில் வரிசை ஜோடிகளை நம்ம எடுத்து எழுதுனா போதும். வரிசை ஜோடிகளும் இது ஈஸி தான். இங்கே 1 அங்கே 2 இருந்தால் 1, 2, அடுத்து 1, 3, 3, 2, 3, 3, 5, 2, 5, 3 அப்படின்னு எடுத்து எழுதினாவே போதும். பெருக்கலாம் தேவையில்லை. சரி, இதில் முதல் கணக்கு பார்ப்போம். எடுத்துக்காட்டு 1.1 a = 1, 3, 5 b = 2, 3 எனில் a × b மற்றும் b × a காண்க. இது ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது கேள்வி a × b = b × a ஆகுமா, ரெண்டும் சமமாகுமான்னு கேட்குறாங்க. இல்லை எனில் ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து மூன்றாவது கேள்வி நம்பர் ஆஃப் a × b = நம்பர் ஆஃப் b × a = நம்பர் ஆஃப் a × நம்பர் ஆஃப் b என காட்டுக. இப்போ இந்த 3 கேள்விக்கும் ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது a = 1, 3, 5 b = 2, 3 அப்படிங்கிறத எழுதிக்கலாம். அடுத்து ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், a × b. இப்போ ஏவுக்கு பதிலாக இதை எடுத்து எழுதிக்கலாம். கிராஸ் பிக்கு பதிலாக 2, 3ங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி எழுதியிருக்கேன் பாருங்கள். இங்கே 1 இருக்குது, அங்கே 2 இருக்குது. இப்போ 1, 2, 1, 3, 3, 2, 3, 3, 5, 2, 5, 3 கிராஸ் பி அப்படிங்கிறது இதுதான். அடுத்து பி × ஏவுக்கு பிங்கிறத முன்னாடி எழுதிக்கணும், ஏங்கிறத பின்னாடி எழுதிக்கிட்டு முன்னாடி பண்ண அதே ஸ்டெப்பு தான். 2, 1, 2, 3, 2, 5, 3, 1, 3, 3, 3, 5 அப்படிங்கிறது தான். இப்போ இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம், இதை 2ன்னு வச்சுக்கலாம். ரெண்டையும் நல்லா பாருங்கள். இங்கே 1, 2 இருக்குது, இங்கே 2, 1 இருக்குது. இப்போ இது ரெண்டும் சமம் கிடையாது. சரிங்களா? இங்கேயும் 1, 2, இங்கேயும் 1, 2 இருந்தால் தான் சமம். இதில் உள்ள எல்லா உறுப்புகளும் சமமாக இருந்தால் தான் நம்ம சமம்னு எழுத போகிறோம். ஆனால் இங்கே சமம் கிடையாது. எப்போது சமன்பாடு 1, 2 இருந்து a × b ≠ b × a ரெண்டும் சமம் இல்லை. ஏன் அப்படின்னா 1, 2 ≠ 2, 1, 1, 3 ≠ 3, 1 எக்ஸட்ரா. இது மாதிரி எந்த உறுப்பும் சமமாக இல்லை. அதனால a × bயும் b × aவும் சமம் இல்லை. அடுத்து மூணாவது கேள்வி நம்பர் ஆஃப் ஏவில் எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னா ஏவில் 3 உறுப்புகள் இருக்குது, பியில் 2 உறுப்புகள் இருக்குது. அடுத்தது a × bயில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னா 6 உறுப்புகள். நம்ம கண்டுபிடிச்சது 6 உறுப்புகள் இருக்குது. அதே மாதிரி b × aவில் 6 உறுப்புகள் இருக்குது. அப்போ அதை பெருக்கி பார்க்கலாம். நம்பர் ஆஃப் a × நம்பர் ஆஃப் b = இது 3, இது 2, 3 2ஐயும் பெருக்குனா 6. அப்போ எல்லாமே என்ன இருக்குது, 6ன்னு வர்றதுனால நம்பர் ஆஃப் a × b = நம்பர் ஆஃப் b × a = நம்பர் ஆஃப் a × நம்பர் ஆஃப் b ஈக்குவலாக இருக்குது. அடுத்து எடுத்துக்காட்டு 1.2 a × b = 3, 2, 3, 4, 5, 2, 5, 4 எனில் a மற்றும் bயை காண்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கணக்கு ரொம்ப ஈஸி தான். a × b கொடுத்துட்டு ab என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டில் a இருக்கிறதுனால முதல் உறுப்பு எல்லாமே ஏன்னு அர்த்தம். 3, 3, 5, 5 இதெல்லாமே a. ஆனால் நம்ம எழுதும்போது கணங்களில் ஒரு உறுப்பை ஒரு முறை மட்டும்தான் எழுதுவோம். அதனால் 3, 5 மட்டும் a. பிங்கிறது 2வது இருக்கிறதுனால 2வது என்ன இருக்குது, 2, 4, 2, 4ன்னு இருக்குது. அப்போ நம்ம ஆன்சர் 2, 4ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது எடுத்துக்காட்டு 1.3 a = x எண்ணில் ஒரு உறுப்பு
எண்ணுங்கிறது இயல் எண் அப்படின்னு வச்சுக்கணும். 1 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் 4, பி ஈக்குவல் டு எக்ஸு, டபிள்யூவில் ஒரு உறுப்பு, டபிள்யூங்கிறது முழு எண், 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தென் 2. அடுத்தது சி ஈக்குவல் டு எக்ஸு, இயல் எண்களில் ஒரு உறுப்பு, எக்ஸு லெஸ் தென் 3 எண்க கொடுத்துட்டு இந்த 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அது ரெண்டையும் சமமாக இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கணக்கில் முதல்ல ஏபிசி என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு ஏங்கிறது இங்கே கொடுத்துருக்க கண்டிஷன் பார்க்கணும். நேச்சுரல் நம்பராக இருக்கணும், அதாவது இயல் எண்கள் 1லேருந்து தொடங்கக்கூடிய நம்பர். அது இந்த கண்டிஷனை பூர்த்தி செய்யணும். 1 லெஸ் தென் எக்ஸு லெஸ் தென் 4 அப்படின்னா 1க்கும் 4க்கும் இடைப்பட்ட நம்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் ஏவுக்கு 2,3, பிக்கு முழு எண்கள்னு கொடுத்துருக்காங்க. அது 0க்கு சமமாகவும் 2ஐ விட குறைவாக இருக்கணுங்கிறாங்க. அப்போ 0, 1, 2 வராது, 2ஐ விட குறைவாக உள்ளது 0, 1 மட்டும்தான். அடுத்து சிக்கு அதுவும் இயல் எண்கள், 3ஐ விட குறைவு, 3ஐ விட குறைவான இயல் எண்கள் 1, 2. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதை தான் ஃபஸ்ட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு பி யூனியன் சி அப்படின்னா பியையும் சியையும் சேர்த்து எழுதணும். ஃபஸ்ட்டு பிக்கு 0,1 யூனியன் சிக்கு 1,2 ஈக்குவல் டு இது தனித்தனி ப்ராக்கெட்டாக இருக்குது, ரெண்டையும் ஒரே ப்ராக்கெட்டுக்குள்ளே சேர்த்து எழுதணும். 0, 1, 1, 2ன்னு இருக்குது, நம்ம 1 ஒரு தடவை தான் எழுதணும், அதனால் 0, 1, 2 மட்டும் எழுதணும். அடுத்தது ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஏவையும் பி யூனியன் சியையும் கிராஸ் பண்ணணும். இப்போ ஏவுக்கு பதிலாக 2, 3 கிராஸ் பி யூனியன் சினா இங்கே கண்டுபிடிச்ச இந்த நம்பர், அதை எடுத்து எழுதிக்கணும். முன்னாடி சொன்னது தான் எப்படி கார்ட்டீசியன் பெருக்கல் கண்டுபிடிக்கிறது, ஒவ்வொரு நம்பரோடையும் எடுத்து வரிசை ஜோடிகளாக எழுதணும். 2,0, 2,1, 2,2, அதே மாதிரி 3,0, 3,1, 3,2ன்னு எழுதியாச்சு. அடுத்து ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி கொடுத்துருக்கிறதுனால என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஏ எழுதியாச்சு, கிராஸ் பி எழுதியாச்சு. இது ரெண்டையும் 2,0, 2,1, 3,0, 3,1ன்னு எழுதியாச்சு. அடுத்தது ஏ கிராஸ் சி இருக்குது, அந்த ஏ கிராஸ் சியை கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏவை எழுதிக்கலாம், கிராஸ் சி 2,1, 2,2, 3,1, 3,2 அப்படிங்கிறத எழுதியாச்சு. அடுத்தது ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி, நம்ம கண்டுபிடிச்ச அந்த ஏ கிராஸ் பியவும் ஏ கிராஸ் சி ரெண்டையுமே சேர்த்து எழுதணும். இப்போ ஏ கிராஸ் பி எழுதியாச்சு, சேர்ப்பு ஏ கிராஸ் சி எழுதியிருக்கோம், ரெண்டையும் சேர்த்து ஒரே ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதியிருக்கோம். வந்த நம்பரே வந்துச்சுன்னா பாருங்கள், 2,1 வருது, அதை ஒரு டைம் எழுதினா போதும். அது மாதிரி 3,1 ஒரு டைம் எழுதினா போதும். இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கணும். நம்ம கண்டுபிடிச்ச 2 ஈக்குவேஷனும் இந்த ஏ கிராஸ் பி யூனியன் சியும் இப்போ கண்டுபிடிச்ச ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, இது ரெண்டும் சமமாக வரணும். இன்னும் சமமாக வந்துச்சு அப்படின்னா 2 ஈக்குவேஷனை எழுதி சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதணும். அடுத்து இதில் செகண்ட் கொஸ்டின், ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். ஃபஸ்ட்டு பி வெட்டு சி அப்படிங்கிறதுக்கு பதிலாக பிக்கு பதிலாக 0,1 வெட்டு, சிக்கு பதிலாக 1,2ன்னு போட்டுக்கணும். இப்போ இந்த வெட்டுங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பிங்கிற கணம் சிங்கிற கணம் ரெண்டுலேயும் பொதுவாக என்ன இருக்கோ அதுக்கு பேர் தான் வெட்டு. இப்போ பொதுவாக உள்ளது பார்த்திங்கன்னா ரெண்டுலேயுமே 1 தான் இருக்குது, 1ன்னு எழுதிக்கலாம். அடுத்து ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ எழுதிக்கணும், கிராஸ் பி வெட்டு சிக்கு பதிலாக இந்த 1 எழுதிக்கணும். ரெண்டையும் எழுதும்போது 2,1, 3,1ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 3. அடுத்தது ஏ கிராஸ் பி, முன்னாடி சொன்ன அதே தான், ஏபி எழுதிக்கிட்டு ரெண்டையும் வரிசை ஜோடிகளாக எழுதிக்கணும். அடுத்தது ஏ கிராஸ் சிக்கும் அதே தான், ஏசி எழுதிட்டு ரெண்டையும் வரிசை ஜோடிகளாக நம்ம எடுத்து எழுதியாச்சு.
அடுத்து ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளதை எடுத்து எழுதணும். இதுக்கு பார்த்தோன்னா 2,1 இருக்குது, 3,1 இருக்குது, அதை எடுத்து எழுதியாச்சு. இது ஈக்குவேஷன் 4. இப்போ இந்த ஈக்குவேஷன் 3யும் ஈக்குவேஷன் 4ம் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருக்கிறதுனால 3 = 4, ஏ கிராஸ் பி வெட்டு சி = ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி என்பது சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து பயிற்சி 1.1 பின்வருவனவற்றிற்கு ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் ஏ மற்றும் பி கிராஸ் ஏவை காண்க. ஏ கிராஸ் பி பார்த்தீங்கன்னா 2,1 2, -4 -2,1 -2, -4 3,1 3, -4 இதுதான் ஏ கிராஸ் பி. அடுத்தது ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏங்கிறது ரெண்டு சைடுமே ஏவே எழுதிக்கணும். 2,2 2 -2 2 3 -2 2 -2 -2 -2 3 3,2 3, -2 3, 3 இது ஏ கிராஸ் ஏ. அடுத்து பி கிராஸ் ஏ. பிக்கு பதிலாக இந்த நம்பர் எழுதியாச்சு. கிராஸ் ஏவுக்கு பதிலாக இந்த நம்பர். அது 1 2 1 -2 1 3. அதே மாதிரி -4 2 -4 -2 -4 3 அப்படிங்கிறது. இதெல்லாம் 2 மார்க் கொஸ்டின் தான் இது. அடுத்து செகண்ட் கொஸ்டின் ஏ = பி = பி, கியூ. ஏபி ரெண்டுக்குமே பிக்யூன்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ ஏ கிராஸ் பி = பி, கியூ கிராஸ் பி, கியூ. அடுத்து கிராஸ் பண்ணும்போது பி பி, பி கியூ கியூபி கியூ. அடுத்தது ஏ கிராஸ் ஏ. அப்போ ரெண்டுமே அதே தான் எடுத்துக்கணும். பிபி பிக்யூ கியூபி கியூ. அடுத்தது பி கிராஸ் ஏ. பி கிராஸ் ஏவுக்கும் அதே தான் வரும். அப்போ இது மூணுக்குமே ஒரே ஆன்சர் தான். அடுத்து தேர்ட் கொஸ்டின் ஏ = எம், என். பி = வெற்று கணம். இந்த சிம்பிள் வந்தால் வெற்று கணம், அந்த கணத்தில் எந்த உறுப்புகளுமே இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். இப்போ ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும்னா ஏ எழுதியாச்சு, கிராஸ் பிக்கு வெற்று கணம் போட்டாச்சு. இப்போ இதில் உறுப்புகளே இல்லாததுனால இது ரெண்டையும் கிராஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணால் ஆன்சரும் வெற்று கணம் தான் வரும். அடுத்தது ஏ கிராஸ் ஏ. ரெண்டு சைடுமே ஏவை எழுதியாச்சு. எம்எம் எம்என் என்எம் என்என். அடுத்து பி கிராஸ் ஏ. பிக்கு பதிலாக வெற்று கணம், கிராஸ் ஏவுக்கு பதிலாக எம்என். ரெண்டில் ஏதாவது ஒரு உறுப்பு வெற்று கணமாக இருந்துச்சுன்னா ஆன்சரும் வெற்று கணம் தான் வரும். அடுத்து செகண்ட் கொஸ்டின் ஏ = 1, 2, 3 மற்றும் பி = எக்ஸு. எக்ஸ் என்பது 10ஐ விட சிறிய பகா எண் எனில் ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏ ஆகியவற்றை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு ஏ கொடுத்தாச்சு. பிக்கு 10ஐ விட சிறிய பகா எண் அப்படின்னா பகா எண்கிறது என்னங்கிறது முதல் தெரிஞ்சுக்கணும். பகா எண்கிறது ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடிய எண்களுக்கு பேர் தான் பகா எண். இப்போ 2 எடுத்துக்குவோம். 2ங்கிறது ஒன்னாலையும், அதாவது 1ஆம் வாய்ப்பாட்லேயும் 2ஆம் வாய்ப்பாட்லேயும் மட்டும்தான் வரும். 3ங்கிறது 1ஆம் வாய்ப்பாட்டில் 3ஆம் வாய்ப்பாட்டில். 5ங்கிறது 1 1 5. 7ங்கிறது 1 7லேயும் வகுப்படும். இது மாதிரி உள்ள எண்களுக்கு பகா எண் பேர். 1ங்கிறது வராது. 1ங்கிறது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. இப்போ 1 வராது. 2 3 5 7 அப்படியே கண்டினியூ ஆகிட்டு போயிட்டே இருக்கும். இந்த கணக்கில் 10ஐ விட சிறிய பகா என்கிறதுனால 10க்கு உள்ள எது வருதோ அதை மட்டும் எடுத்து எழுதிடணும். இப்போ இந்த கொஸ்டின் தான் என்ன பண்ணுவாங்க 2 மார்க்கில். இப்போ இந்த வருஷம் 2025 கேட்ட கொஸ்டின் இதுதான். இப்போ ஏவுக்கு எழுதியாச்சு. பிக்கு 2 3 5 7. ஏ கிராஸ் பி எழுதும்போது 1 2 1 3 1 5 1 7 2 2 2 3 2 5 2 7 3 2 3 3 3 5 3 7. ஈஸியான கொஸ்டின் இது. அதில் செகண்டு பி கிராஸ் ஏ. பிஏ முன்னாடி எழுதிட்டு ஏவை பின்னாடி எழுதிக்கலாம். 2 1 2 2 2 3 3 1 3 2 3 3 5 1 5 2 5 3 7 1 7 2 7 3. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து தேர்ட் கொஸ்டின் பி கிராஸ் ஏ = -2, 3 -2, 4 0 3 0 4 3 3 3 4 எனில்
ஏ மற்றும் பி ஆகியவற்றை காண்க. இதே மாதிரி ஒரு கொஸ்டின் முன்னாடி பார்த்துருக்கோம். இந்த கொஸ்டின் பாருங்கள், இதில் ஏ கிராஸ் பி கொடுத்துருக்காங்க. நம்ம ஏபிங்கிறத எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டில் உள்ளது ஏன்னு, ரெண்டாவது நம்பர்லாம் பின்னு எடுத்து எழுதணும். அதே மாதிரி இப்போ இதில் பாருங்கள், பி கிராஸ் ஏன்னு கொடுத்துருக்கு. அப்போ ஃபஸ்ட்டில் உள்ளதெல்லாம் பின்னு எடுத்து எழுதணும், ரெண்டாவது நம்பர் எல்லாம் ஏன்னு எடுத்து எழுதணும். ஃபஸ்ட்டில் -2 இருக்குது, அடுத்து 0 இருக்குது, அடுத்தது 3 இருக்குது. அப்போ பிக்கு -2 0 3. அடுத்து ஏவுக்கு பாருங்கள் 3 4 3 4 3 4ன்னு இருக்குது. அப்போ 3 4ங்கிறது தான் ஏவோட ஆன்சர். அடுத்து 4th கொஸ்டின், A = 5,6, B = 4 5 6, C = 5 6 7 எனில் A கிராஸ் A = B கிராஸ் B வெட்டு C கிராஸ் C என காட்டுக. ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், A B C 3 எடுத்து எழுதிக்கணும். எடுத்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, A கிராஸ் A இருக்குது. அப்போ A கிராஸ் A தான் மொதல் கண்டுபிடிக்கணும். ஏவுக்கு 5 6 கொடுத்துருக்காங்க. அப்போ 2 தடவை 5 6 எழுதிக்கலாம், ஏன்னா A கிராஸ் Aன்னு இருக்கிறதுனால. சரி, இதோட கார்ட்டீசியன் பெருக்கல் பாருங்கள். 5, 5 6 5, 6 6, 5 6, 6. லெஃப்ட் சைடில் A கிராஸ் A மட்டும்தான் இருக்குது, அதனால் இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்து ரைட் சைடில் பாருங்கள், B கிராஸ் B. B கிராஸ் Bனா B எழுதிக்கோ. 4 4 4 5 4 6, 5 4 5 5 5 6, 6 4 6 5 6 6. அதே மாதிரி C கிராஸ் Cன்னு கொடுத்துருக்கறதுனால 5 6 7 2 தடவை எழுதிக்கலாம். 5 5 5 6 5 7, 6 5 6 6 6 7, 7 5 7 6 7 7ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு B கிராஸ் B வெட்டு C கிராஸ் Cன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ B கிராஸ் Bக்கும் C கிராஸ் Cக்கும் பொதுவாக உள்ளதை எடுத்து எழுதணும். B கிராஸ் B எழுதியாச்சு, வெட்டு C கிராஸ் C எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் பொதுவாக பாருங்கள், 5 5, அடுத்து 5 6 6 5, அடுத்து 6 6 ரெண்டும் பொதுவாக இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் 1லேயே அதுதான் இருக்குது, ஈக்குவேஷன் 2வும் அதுதான் இருக்குது. அப்போ ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லிட்டு A கிராஸ் A = B கிராஸ் B வெட்டு C கிராஸ் C என்பது சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதணும். அடுத்து 5வது கேள்வி, A = 1 2 3, B = 2 3 5, C = 3 4 மற்றும் D = 1 3 5 எனில் A வெட்டு C கிராஸ் B வெட்டு D = A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D என்பது உண்மையா? இப்போ ரெண்டு சைடும் கண்டுபிடிச்சி சமமாக வருதான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ABCD எழுதியாச்சு. என்ன கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடில் A வெட்டு C. இப்போ ஏவுக்கும் சிக்கும் பொதுவாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா 3ங்கிற நம்பர் தான் இருக்குது. இப்போ 3 எழுதியாச்சு. அடுத்து B வெட்டு D. பிக்கும் டிக்கும் பொதுவாக உள்ளது 3 இருக்குது 5 இருக்குது. இப்போ 3, 5. அடுத்தது லெஃப்ட் சைடில் உள்ளது A வெட்டு C கிராஸ் B வெட்டு D. இப்போ A வெட்டு Cக்கு 3, B வெட்டு Dக்கு 3 5. ரெண்டையும் கார்ட்டீசியன் பெருக்கல் பண்ணும்போது 3 3 3 5. இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கணும். அடுத்து ரைட் சைடில் A கிராஸ் B இருக்குது. அப்போ AB எழுதிட்டு 1 2 1 3 1 5, 2 2 2 3 2 5, 3 2 3 3 3 5. இதான் A கிராஸ் B. அடுத்தது C கிராஸ் D. CD எழுதிக்கோங்க. 3 1 3 3 3 5, 4 1 4 3 4 5 எழுதியாச்சு. அடுத்து இது ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளதை எடுத்து எழுதணும். அப்போ A கிராஸ் B வெட்டு C கிராஸ் D எடுத்து எழுதியாச்சு. இது ரெண்டுக்கும் பொதுவாக பார்த்தோம்னா 3 3 இருக்குது, 3 5 இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் 1ல் எதாக இருக்குது, ஈக்குவேஷன் 2லையும் அதே நம்பர் தான் இருக்குது. அப்போ 1 சமம் 2ன்னு போட்டு கேள்வியில் உள்ளதை எழுதி சரிபார்க்கப்பட்டதுன்னு எடுத்து எழுதிக்கணும். அடுத்து இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். 6th கொஸ்டின், A = Xங்கிறது Wன்னு கொடுத்துருக்கனால இது முழு எண். கண்டிஷன் X < 2ஆக இருக்கணும். இப்போ 2 விட குறைவான முழு எண் என்ன இருக்கும், 0 1 எடுத்து எழுதிக்கணும். அடுத்தது B = இயல் எண்களில் ஒரு உறுப்புன்னு கொடுத்துருக்கு. 1 < X < ≤ 4.
இந்த மாதிரி கொடுத்துருந்தா 4க்கு சமமாக இருக்கணும், 1 விட அதிகமாக இருக்கணும். அப்போ என்ன இருக்குது, 2 3 இந்த ஈக்குவல் டு வந்ததுனால 4ஐயும் எடுத்து எழுதிக்கணும். இப்போ 2 3 4. சி கொடுத்துருக்காங்க, 3 5 எடுத்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் பார்த்தோம்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இதை ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, பி யூனியன் சி, அதை எடுத்து எழுதிக்கணும். பிக்கு பதிலாக இதுவும் சிக்கு பதிலாக இதுவும் எடுத்து எழுதணும். இது ரெண்டையும் சேர்த்து ஒரே ப்ராக்கெட்டில் எழுதணும். இப்போ 2 3 4 இருக்குது. இங்கே 3 திரும்ப எழுதக்கூடாது, ஏன்னா ஒரு தடவை தான் எழுதணும். அடுத்து 5 எடுத்து எழுதிக்கணும். அடுத்து ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஏ கிராஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம், ஏவுக்கு பதிலாக 0 1 கிராஸ் பி யூனியன் சிக்கு இப்போ நம்ம கண்டுபிடிச்சா இந்த ஆன்சர் எடுத்து இங்கே எழுதிக்கணும். சரி, இது கார்ட்டீசியன் பெருக்கல் பார்த்தோம்னா 0 2 0 3 0 4 0 5 1 2 1 3 1 4 1 5 எடுத்து எழுதிக்கலாம். அடுத்து ஏ கிராஸ் பி, ஏபி எடுத்து எழுதிக்கிட்டு 0 2 0 3 0 4 1 2 1 3 1 4 அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கணும். அடுத்து ஏ கிராஸ் சி, ஏசி எடுத்து எழுதிக்கிட்டு 0 3 0 5 1 3 1 5 எடுத்து எழுதியாச்சு. இப்போ இது ரெண்டுக்கும் சேர்ப்பு கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்ச ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஏ கிராஸ் பி எடுத்து எழுதியிருக்கேன், சேர்ப்பு ஏ கிராஸ் சி, இது ரெண்டையும் சேர்த்து ஒரே ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்ம எடுத்து எழுதிக்கணும். ரெண்டு தடவை ஒரே நம்பர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு தடவை எழுதினா போதும். இந்த 1வது ஈக்குவேஷனில் என்ன இருக்கோ அதே நம்பர்ஸ் தான் இங்கே 2வது ஈக்குவேஷனில் இருக்கணும். இருந்துச்சுன்னா தான் 1 சமம் 2ன்னு எழுதி இந்த ஈக்குவேஷன் எழுதி சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாம். இதில் 2வது ஈக்குவேஷன் ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி வெட்டு ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளது பி வெட்டு சி, பி வெட்டு சிக்கு அர்த்தம் பிக்கும் சிக்கும் பொதுவாக உள்ளதை எடுத்து எழுதணும். இப்போ இதுலேயும் பார்த்தோம்னா 3 தான் இருக்குது, ஆன்சர் 3. அடுத்து ஏ கிராஸ் பி வெட்டு சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி அப்படின்னா ஏவை எடுத்து எழுதிக்கணும், கிராஸ் பி வெட்டு சிக்கு இதோட ஆன்சர் 0 3 1 3 அப்படிங்கிறத ஈக்குவேஷன் 3. ஏ கிராஸ் பி 0 1 கிராஸ் 2 3 4ன்னு இருக்குது. 0 2 0 3 0 4 1 2 1 3 1 4. அடுத்து ஏ கிராஸ் சிக்கு ஏசி எடுத்து எழுதிக்கிட்டு 0 3 0 5 1 3 1 5. அடுத்து இங்கே கண்டுபிடிச்ச ரெண்டுக்கும் பொதுவாக உள்ளது வெட்டு அப்படின்னா பொதுவாக உள்ளது 2 ஆன்சர் எழுதிக்கிட்டு பொதுவாக என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா 0 3 இருக்குது, 1 3 இருக்குது. இப்போ ஈக்குவேஷன் 3 4 ஈக்குவலாக இருக்குது. ஆன்சர் இது எழுதி சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாம். அடுத்து இதில் 3rd கொஸ்டின் ஏ சேர்ப்பு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஏ சேர்ப்பு பி இருக்குது. இப்போ ஏவையும் பியையும் எழுதி ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கணும். ரெண்டையும் சேர்த்து ஒரே ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதியாச்சு. அடுத்து ஏ யூனியன் பி கிராஸ் சி, ஏ யூனியன் பி எடுத்து எழுதிட்டு கிராஸ் சிக்கு பதிலாக சியோட ஆன்சர் எடுத்து எழுதிக்கணும். இப்போ 0 3 0 5 1 3 1 5 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5 இது ஈக்குவேஷன் 1. அடுத்தது ஏ கிராஸ் சி அப்படின்னு கேட்டிருக்கிறதுனால ஏசி எழுதிட்டு ரெண்டையும் எடுத்து எழுதிக்க வேண்டியதான். 0 3 0 5 1 3 1 5. அடுத்து பி கிராஸ் சிங்கிறதுல பி இது சி 2 3 2 5 3 3 3 5 4 3 4 5 எடுத்து எழுதியாச்சு. இது ரெண்டுக்கும் அடுத்தது சேர்ப்பு கண்டுபிடிக்கணும். அது ரெண்டையும் சேர்த்து ஒரே ப்ராக்கெட்டில் எழுதணும். இதையும் சேர்ப்பு இது, அதனால் இது ஏ கிராஸ் சி சேர்ப்பு பி கிராஸ் சி ரெண்டையும் சேர்த்து ஒரே ப்ராக்கெட்டில் எழுதியாச்சு. இப்போ ஈக்குவேஷன் 5 6 சமமாக இருக்குது. சமமாக இருக்கிறதுனால இந்த ஈக்குவேஷன் எழுதி சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிக்கணும். அடுத்து 7th கொஸ்டின். இப்போ இந்த கொஸ்டின் தான் 2025 ஏப்ரல் நடந்த பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் இதுதான். ஃபஸ்ட்டு ஏ என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். 8ஐ விட குறைவு அப்படின்னா இயல் எண்கள் 1லேருந்து ஆரம்பிக்குது. இப்போ 1லேருந்து 7 வரைக்கும் எடுத்து நம்ம எழுதிக்கணும். அடுத்தது பி என்பது 8ஐ விட குறைவான பகா எண்களின் கணம். இப்போ பகா எண்கள் நமக்கு தெரியும் 2 3 5 7. சி என்பது இரட்டை பகா எண்களின் கணம். இந்த பகா எண்ணில் இரட்டை எண் அப்படிங்கிறது 2 மட்டும்தான் வரும்.
அப்போ 2 எடுத்து எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு கேள்வி ஏ வெட்டு பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி வெட்டு பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஏ வெட்டு பி இருக்குது. அப்போ ஏவை எழுதிக்கலாம், பி எழுதிக்கலாம். ரெண்டுக்கும் பொதுவானது பார்த்தோம்னா 2 3 5 7 அப்படியே இருக்கும். அடுத்து ஏ வெட்டு பி கிராஸ் சி, ஏ வெட்டு பி எடுத்து எழுதிட்டு கிராஸ் சிக்கு பதிலாக இதை எடுத்து எழுதிக்கணும். 2 2 3 2 5 2 7 2 இது ஈக்குவேஷன் 1. அடுத்து ஏ கிராஸ் சி, ஏ கிராஸ் சி ஏ எழுதிக்கிட்டு சி எழுதிக்கணும். 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2. அடுத்து பி கிராஸ் சிக்கு பி எழுதியாச்சு, சி எழுதிட்டு 2 2 3 2 5 2 7 2. இப்போ இந்த ஏ கிராஸ் சிக்கும் பி கிராஸ் சிக்கும் பொதுவாக உள்ளது கண்டுபிடிக்கணும். பொதுவாக உள்ளதுங்கும்போது 2 2 இருக்குது, 3 2 இருக்குது, 5 2 7 2 இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 1 2 சமமாக இருக்குது. இந்த ஈக்குவேஷன் எழுதி சரிபார்க்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாம். அடுத்து இதிலே செகண்ட் கொஸ்டின் ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சின்னு ப்ரூவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பி மைனஸ் சிங்கிறத எடுத்து எழுதிக்கணும். இது பி மைனஸ் சி. இப்போ இந்த 2 2 கேன்சல் ஆகிடும். ஆனால் மீதி 3 5 7 இருக்கும், அதை எடுத்து எழுதிக்கணும். அடுத்து ஏ கிராஸ் பி மைனஸ் சி, ஏவை எடுத்து எழுதிட்டு கிராஸ் பி மைனஸ் சிக்கு இதை எடுத்து எழுதிக்கணும். இதை இப்போ கிராஸ் பண்ணி எழுதணும். 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7 இதை எடுத்து எழுதிக்க. இது ஈக்குவேஷன் 3. அடுத்தது ஏ கிராஸ் பி, ஏவுக்கு 7 வரைக்கும் வரும், பிக்கு 2 3 5 7. இதை நம்ம கிராஸ் பண்ணணும். 1 2 1 3 1 5 1 7 2 2 2 2 3 2 5 2 7 3 2 3 3 3 5 3 7 4 2 4 3 4 5 4 7 5 2 5 3 5 5 5 7 6 2 6 3 6 5 6 7 7 2 7 3 7 5 7 7 ஏ கிராஸ் பி. அடுத்தது ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். இது ஏ, இது சி. 1 2 2 2 3 2 4 2 5 2 6 2 7 2 அப்படிங்கிறத எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி. ஏ கிராஸ் பி நமக்கு கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதிக்கணும். மைனஸ் ஏ கிராஸ் சி இங்கே கண்டுபிடிச்சதை எடுத்து எழுதிக்கிட்டு இது ரெண்டுலேயும் பொதுவாக உள்ளதை அடிக்கணும். இப்போ 1 2 இருக்குது, இங்கே 1 2 அது அடிபட்டுரும். 2 2 அடிபட்டுரும், 3 2 அடிபட்டுரும், 4 2 அடிபட்டுரும், 5 2 அடிபட்டுரும், 6 2 அடிபட்டுரும், 7 2 அடிபட்டுரும். அப்போ மீதி இதில் என்ன இருக்கோ அதுதான் இதோட மீதி இருக்குது. 1 3 1 5 1 7 2 3 2 5 2 7 3 3 3 5 3 7 4 3 4 5 4 7 5 3 5 5 5 7 6 3 6 5 6 7 7 3 7 5 7 7. அப்போ இது 3வது ஈக்குவேஷன் 4வது ஈக்குவேஷன் சமமாக இருக்குது, எழுதி சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ முதல் பயிற்சி இதோட முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.